கழுத்து என்னாச்சு? கேட்டோன்னு காரம் போயிடுச்சு. என்னது? உனக்கு காது குத்த போறோம். எனக்கு தான் ஆல்ரெடி நிறைய காது குத்திட்டாங்க. இருந்தாலும் ஒரு ஓட்ட எக்ஸ்ட்ரா ஒன்று போடலாம் அப்படின்ட்டு. ஏன் நீ இத்தனை வாட்ஸ்அப் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தாதா? ஜோக் இல்லையா? சரி, எங்க போயிட்டு நம்ம காது குத்த போறோம்? காதுல தான். ஐயோ, இதுதான் இந்த பில்ல. இப்போ நாங்கள் ஆக்சுவலி அண்ணா நகர்ல இருந்து குரோம்பேட்டுக்கு போகிறோம். அவ்வளோ தூரம் போவீங்களா அப்படின்ட்டு கேட்கலாம். ஏன்னா வந்து புதுசாக ஒரு ஜுவல்லரி கடை தொடர்ந்துருக்கான். அந்த கடையை நம்ம போய் பார்க்கலன்னா எப்படி? ஊரில் இருக்க எல்லா ஜுவல்லரி கடையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதனாலையும் ப்ளஸ் வந்து அங்கே எப்படி இருக்குது கலெக்ஷன்ஸ், ஏன்னா போத்தீஸ் இதில் வந்து கலெக்ஷன்ஸ் ஆக்சுவலி நல்லா இருக்கும். ட்ரெஸ் கலெக்ஷன் நிறைய ஷாப்பிங் நம்ம அங்கே பண்ணியிருக்கிறதுனால எனக்கு அதனால பிடிக்கும். ஸோ அதனால நம்ம அந்த ஜுவல்லரி கடை எப்படி இருக்குது பார்க்கணும். ப்ளஸ் வந்து இது வந்து ஒரு லாங் டியூ. எனக்கு வந்து கேனடாவில் இருக்கும் போதே எனக்கு வந்து இந்த பியர்சிங் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. இன்னும் 2-3 பியர்சிங் காதிலே பண்ண ஆசை. இந்த பையன் அலோவ் பண்ண மாட்டேங்கிறான். சரி, ஒன்றாவது பியர்ஸ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நிறைய தடங்கள் எல்லாம் தாண்டி இப்போ ஐ ஹவ் டிசைடட். ரொம்ப தூரமாடா? நீங்க தானே குரோம்பேட்டு வேணும்னு கேட்டீங்க. அசோக் நகர் வரதுக்குள்ள டயர்ட் ஆயிடுச்சு. அவங்க வந்து அந்த பார்க்கிங் ஃபுல்லாக வச்சு சொல்லிட்டு வேர் ஹவுஸில் பார்க் பண்ணிட்டு ஆமாம், 2 தெரு தள்ளி இருக்கு. நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இந்த சந்துக்குள்ளே வந்து சரவணா ஸ்டோர்ஸோட வேர் ஹவுஸும் இருக்குது. அந்த சரவணா ஸ்டோர்ஸ் வேர் ஹவுஸ்லேயும் சரவணா ஸ்டோர்ஸ் மாதிரி கூட்டம் இருக்குது. கடைக்குள்ளே நுழைஞ்ச உடனேயே 5 நிமிஷத்தில் அவங்க எதிர்பார்க்குறது அங்கே இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் 1/2 மணி நேரம் அங்கே சுற்றிட்டு வெளியே வந்தோம். எனக்கு இங்கே இன்னொன்று இங்கே 2 இருக்கு. You are going to another show. ஆமா, இல்லம்மா காது குத்துறேன்னு சொல்லி எனக்கு காது குத்திடுச்சு. டேய், காது குத்துற கம்மல் வாங்க போறேன் அப்படின்னு இருந்தா நான் வந்து கழுத்து வலிக்குது, என்னால திரும்ப முடியல செல்லம் அப்படின்னு படுத்திருப்பேன். கடைசியில காது எனக்கு தாங்க குத்துறேன். யார் பத்த பிள்ளையோ நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கலாம். நான் கேட்ட டிசைன் அங்க எல்லாம் சொன்னால we are going to another shop.
I will get something over there. Let's see. நான் என்ன வாங்கலாம்னு உங்களுக்கு காட்டுறேன். இல்லைன்னா அடுத்த வாரம் டி நகர் விளாக்ல பார்ப்போம். அப்ப வேற வாங்கலாம். அடுத்த வாரம் டி நகர் விளாக் கூட்டு போறியா? அப்ப வேற ஏதாவது வாங்கிக்கிறேன். ஏய் நீ வாங்க மாட்டே, நீங்க வாங்க மாட்டே, நான் எழுதி தரேன். சரி பார்க்கலாமா? இன்னைக்கு இங்க வரையும் டி நகர் கூட்டு போக சொல்ல போறேன். அதெல்லாம் சொல்றேன். அடுத்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை. I think I like this one, but this is so auntie type. That's why I'm thinking. இதான் நம்ம ஆண்டி ஆயாது. Hey, shut up, da. Auntie da ஏஞ்சி போ. இது நல்லா இருக்கா? நான் கீழே பார்த்துருக்கேன். அது விடையா? ஷாஷு ஷாஷ் பாப்பாக்கு அது வளர வளர பெருசாக போட்டே போகலாம்ல. திஸ் இஸ் சம்திங் லைக் அட்ஜஸ்டபிள். அப்படியே குட்டியிலேருந்து அப்படியே பெருசு பண்ணிட்டே போகலாம். ஸோ அது பெரிய பொண்ணு இது போகலாம். ரைட்டா? நல்ல வேலையாக இந்த கடையில் கற்பகம் எதிர்பார்த்தது கிடச்சிது. அதுக்கு மேலேயும் எங்கள் வீட்டில் இருக்க குட்டி பாப்பாவுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டோம். பாபா எங்கே குத்த போகிறோம்? இது கீழே வராதா ஜிமிக்கி? ஜிமிக்கு மேலே தான் வரும். என் காது பிங்க் ஆச்சு தெரியுதா? குழந்தைங்களும் அதான் அழுவுது. இல்லை வேற என்ன, வேற எதுக்காக அழுவோம்? அவருக்கு குத்து தெரியல நினைக்கிறேன். வெளியே வந்தோன்னு சொல்கிறேன், அவர்கிட்ட சொல்ல வேண்டியது தானே. அவர் முன்னாடியே நான் ஹாப்பி பர்த்டே சொல்லு. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ சொல்லு. பேபிக்குலாம் இல்லை, அது பாப்பாக்கு தான். பாப்பாக்கு இது ஷாஷ் பாப்பா. பேபி என்ன பண்ணும்? என்ன பண்ணும் பேபி? காக்காட்ட பாப்பாக்கு. பாப்பாக்கு இது போகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. வாங்கி போச்சு. வாவ் தங்கம். வா. ஓகேயா? பாப்பாக்கு ஹாப்பியா? The next day. காது குத்திட்டு அன்றைக்கி நைட் வீட்டுக்கு போன உடனே அது தப்பாக குத்திருக்காங்கன்ட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அடுத்த நாளே அண்ணா நகரில் இருக்க ஜிஆர்டிக்கு போயிட்டு மறுபடியும் காது குத்துனாங்க. இந்த தடவை சரியாக வந்துடுச்சு அப்படின்றதுனால அம்மனி ஹாப்பி.
இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவத்தோடு உங்களை மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை தட்டி விட்டுட்டு வெயிட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே ஓப்பன் பண்ணி பாருங்கள்.